வேர்ல்ட் டேஞ்சரஸ் பேர்ட்னு அழைக்கப்படுற கேசோவேரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுங்க தான் வந்து லாஸ்ட் லிவிங் டைனோசர்னு அழைக்கப்படுது. இதுங்க மோஸ்ட் அக்ரெசிவ் பேர்ட்னு சொல்லப்படுது. இதுங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 18லேருந்து 20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. இதுங்களோட ஹேபிடேட் வந்து ஆஸ்திரேலியன் ரெயின் ஃபாரஸ்ட். இதுங்க தான் தேர்ட் லார்ஜஸ்ட் பேர்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 50 km/h ஸ்பீடில் ஓடுங்க. இதுங்களால் பறக்க முடியாது. இதுங்களோட அதிகபட்ச ஹைட் வந்து 6 feet. இதுங்களோட வெயிட் வந்து 44 kg வரைக்கும் இருக்கும். இதுங்கெல்லாம் வந்து ஒரு ஆம்னிவோரஸ் அனிமல், அதாவது பழங்கள் தாவரங்களையும் சாப்பிடும், புழு பூச்சிகளையும் சாப்பிடும். இதுங்க 3 வகையாக பிரிக்கப்படுது: சதர்ன், நார்தர்ன், டுவார்ஃப். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். சண்டேஸில் 2 வீடியோஸ் வரும். மெக்காவ்ஸ் இதுங்கெல்லாம் வேர்ல்டு மோஸ்ட் கலர்ஃபுல் பேர்ட்னு அழைக்கப்படுது. இதுங்க வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே மிமிக் பண்ணும். பேரட் ஸ்பீஷீஸில் மெக்காவ் தான் பெரிய வெரைட்டி. இதுங்க வந்து 30லேருந்து 45 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். மெக்காவ்ஸோட பீக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதுங்களுக்கு பல் இல்லைன்னாவும் அதுங்க பீக் மூலியமாக அதுங்களால் எவ்வளோ கடினமான உணவையும் ஈஸியாக சாப்பிட்ற முடியும். மெக்காவ்ஸ்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் அனிமல். இதுங்க வேர்ல்டு முழுக்க 19 வகையான மெக்காவ் ஸ்பீஷியஸ் இருக்குங்க. இதில் 17 வகையான ஸ்பீஷியஸோட நேச்சுரல் ஹேபிடேட் வந்து சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கன் ரெயின் ஃபாரஸ்ட். பட் இதுங்கெல்லாம் உலகம் ஃபுல்லாக மக்களால் வளர்க்கப்படுது. ஃபீமேல் மெக்காவ்ஸ்லாம் ஒரு மேட்டிங் டைமில் 2லேருந்து 3 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணுங்க. மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட்ஸ்ன்னும் இதுங்க அழைக்கப்படுது. மெக்காவ்ஸ்லாம் அதிகபட்சமாக 102 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். 1500 கிராம்ஸ் வரைக்கும் வெயிட் போடுங்க. எல்லாம் டாக்ஸ் மாதிரி மோஸ்ட் லாயல் பெட்ஸ்ன்னு அழைக்கப்படுது. ஹம்மிங் பேர்ட்ஸ் வேர்ல்டில் இருக்கிற மொத்த பேர்ட் ஸ்பீஷீஸ்லேயே இதுங்களால் மட்டும்தான் பேக்வேர்டில் பறக்க முடியும். இதுங்க ஒரு நிமிஷத்தில் தன்னோட இறகுகளை 80 தடவை வரைக்கும் ஃப்ளாப் பண்ணுங்க. இதுங்கெல்லாம் பாலைவனத்துலேயும் மவுண்டைன் ஏரியாஸ்லேயும் தான் காணப்படுது. ஏன் இதுங்களை ஹம்மிங் பேர்ட்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, இதுங்க பறக்கும்போது அதோட விங்ஸில் இருந்து வர ஹம்மிங் நாய்ஸ்னால தான். 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. ஹம்மிங் பேர்ட்ஸ்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் அனிமல். வேர்ல்டு முழுக்க 366 வகையான ஹம்மிங் பேர்ட்ஸ் காணப்படுது. இந்த வருஷம் எடுத்த ரிசர்ச் படி 21 வகையான ஹம்மிங் பேர்ட்ஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு வகையான ஹம்மிங் பேர்டு தான் பீ ஹம்மிங் பேர்டு. இதுங்களை வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பேர்டுன்னு சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் ஒரு நெக்டாரிவோரஸ் அனிமல். ஏன்னா இதுங்க சாப்பிட்ற உணவில் அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால தான். ஃபீமேல் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ப்ரீடிங் சீசனில் 2 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணுங்க. பார்க்குறதுக்கே வீடாகவும் க்யூட்டாகவும் இருக்குல்ல. இதுங்க பேர் தான் கிவி. இதுங்களும் ஆஸ்ட்ரிச், ஈமு மாதிரி ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் தான். இதுங்களோட ஹேபிடேட் நியூசிலாண்டோட நேஷ்னல் பேர்டே கிவி தான். கிவிலாம் ஒரு நாக்டர்னல் அனிமல்ஸ். கிவிலாம் ஒரு ஆம்னிவோரஸ் அனிமலும் கூட. 2 அடி வரைக்கும் தான் வளரும். 3 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். 50 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். இதுங்க பறவை இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் இதுங்க பார்க்க வியர்டாக இருக்கிறதுனால ஹானரரி மேமல்ஸ்னு சொல்கிறாங்க. இதுங்க விடுற சவுண்டு கிவின்னு கேட்கறதுனால இதுங்களுக்கு கிவின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. வேகமாக ஓட முடியாததுனாலையும் பறக்க முடியாததுனாலையும் மற்ற ப்ரெடேட்டர்ஸ்லாம் இதுங்களை ஈஸியாக வேட்டையாடிடுதுங்க. இதுங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால இதுங்களை இப்போது என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுங்க 5 வகையான ஸ்பீஷியஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி மேல் பேர்ட்ஸ் தான் எக்ஸை இன்குபேட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இதுங்களோட எக் சைஸு ஃபீமேலோட வெயிட்டில் 25% இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஆச்சரியமாக இருந்தாலும் சேதுபதி என்ன சொல்கிற மாதிரி தான். முட்டை போகிற பறவைக்கு தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த பறவை பேர் தான் பிட்டாஹியூ. நியூ கினியா ஐலாண்டில் தான் இதுங்களோட ஹேபிடேட். வேர்ல்டில் பல வகையான பேர்ட் ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இதுங்களை ஏன் பாய்சனஸ் பேர்டுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? வேர்ல்ட்லேயே ரொம்ப பாய்சனஸான நியூரோடாக்சிக் வெனம் இதுங்கள்ட்ட தான் செக்ரீட் ஆகுது. மற்ற அனிமல்ஸ் மாதிரி இது கடிச்சா விஷம் ஏறாது. இதுங்களை நீங்கள் தொட்டாவே அதோட விஷம் உங்களை அஃபெக்ட் பண்ணும். இதுங்களை ஏன் நீங்கள் தப்பி தவறி கூட தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுங்க விங்ஸில் அந்த நியூரோடாக்சிக் வெனம் செக்ரீட் ஆகிறதுனால அந்த வெனம் உங்கள் கையில் பட்டுச்சுன்னா அப்படியே உங்கள் கை டோட்டலாக மரத்து போயிடும். இதுங்கள்ட்ட இந்த வெனம் நேச்சுரலாகவே செக்ரீட் ஆகிறது இல்லை. நம்ம பாய்சன் டாக் ஃப்ராக்ஸ் பற்றி பார்த்தோம்ல, அதுங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து தான் அதுங்களோட உடம்புல வெனம் செக்ரீட் ஆகுதுன்னு. அதே மாதிரி கான்செப்ட் தான் நியூ கினியா பீட்டில் சாப்பிட்றதுனால தான் இதுங்க உடம்புல அந்த வெனம் செக்ரீட் ஆகுது. இந்த ப்ரெடேட்டர்ஸ் கிட்டே இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை இதுங்க கையாளுதுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் தெரியாமல் இந்த பேர்டை கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.